துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நீதி, சமநிலை, சமூக உறவுகள், அழகு இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. இதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தராசு போல தான் உங்களோட நியாயம் இருக்கும். நிதானம், நடுநிலைத்தன்மை, மற்றவங்களை மதித்து நடக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுலாம் நல்ல ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் மற்றவங்களோட உணர்வுகளையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். கலை, இலக்கியம், வர்த்தகம், மனிதவளத்துறை போன்ற துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும். பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. தீர்க்கதரிசி அந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க. நடுநிலை தவறாமல் எதையுமே சரியாக எடை போட்டு நீதியான முடிவை கொடுக்கறதுல துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு பார்ப்பீங்க. மற்றவங்ககிட்ட எளிமையாக பழகுவீங்க. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் முடிவெடுக்கிறதுனால பெரும்பாலும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே உங்ககிட்ட தான் தீர்வு காணணும் அப்படின்னு அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க. அழகுணர்ச்சி மிக்கவங்க, ஆடை அலங்காரத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய வருடம் எப்படிப்பட்ட வருடமும் அமையுது அப்படிங்கிறதையும், ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. சென்டிமெண்ட்டான விஷயத்தில் ரொம்பவுமே சென்சிட்டிவாக நடந்துப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கண்ணீரே வந்தால் கூட அதை வெளிக்காட்ட மாட்டீங்க. ஆனால் மனதுக்குள்ளே பெரும்பாலும் போராட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. 2025 வருடம் நிறைவடைய இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு, அதாவது 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் ரொம்பவுமே முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் வந்து சேரும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நல்லது கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் இந்த வருடம் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இதனாலே நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாருங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பிறக்கும் 2026 இந்த புத்தாண்டு ரொம்பவுமே முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய வருடமாக அமைய போகுது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த புத்தாண்டு பிறக்குது. பொதுவாக பாருங்கள் 2026 அப்படிங்கிறது நிலம் மற்றும் தங்கம் இதில் முதலீடு செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, இந்த முக்கிய கிரக பயிற்சியும் நடக்க போகுது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசியில் இருக்கிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசியில் அதிசாரத்தில் பயிற்சியை மேற்கொள்ள போகிறார். இந்த வகையில் பார்த்தா இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கஷ்டப்பட்டீங்களோ துன்பப்பட்டீங்களோ அது எல்லாமே அப்படியே மாறப்போகுது. கடன் பிரச்சனையால் ரொம்பவுமே தவிச்சிருப்பீங்க. பழைய கடன்களை தீர்க்கும் அமைப்பு 2026 கொடுக்குது. நீங்கள் இந்த வருடம் எடுத்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. நிதானமாக கவனமாக இருந்தால் நன்மை பிறக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க. நல்ல ஒரு உயர்வை இதனால் பெறுவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் கூட ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே வீடு கட்டியவங்க பாருங்கள் ஆல்ட்ரேஷன் வேலையை பார்ப்பீங்க. உங்களோட வீடுகளை விரிவுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்களை செய்கிறது,
வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கிறது, இதில் நிறையவே கவனம் செலுத்துவீங்க. பெரும்பாலும் 2025 என்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அந்த விஷயங்களே 2026 நன்மையை கொடுக்கும். ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் ஏற்படும். வண்டி வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக உண்மையாக உழைக்கணும், பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. காலகட்டம் நல்ல அமைப்பை கொடுத்துருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சமயத்தில் 3ஆம் நபரின் ஆலோசனை உங்களுக்கு பல விஷயத்துலையுமே பின்னடைவை கொடுத்துரும். பெரும்பாலும் சுயமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தா போதும். மற்றவங்களோட ஆலோசனையின் பேரில் பேராசைக்கு இடம் கொடுத்தா சில பின்னடைவுமே வரும், அது சில பாதிப்புகளையுமே கொடுத்துரும். கவனமாக இருங்க. நீங்கள் செயல்படுத்துகிற வேலைகள் அனைத்திலையுமே முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பெரும்பாலும் உயர்வை நீங்கள் பெறலாம். பெரும்பாலும் நன்மையான நல்ல ஒரு உயர்வான மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையுமே இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்குது. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், இது எதாக இருந்தாலும் சரிங்க, எப்போதுமே உங்களுக்கு பாருங்கள் சிறப்பான மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் ஏதாவது அவசரப்பட்டு திடீர்னு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்காதீங்க, அது நல்லதில்லை, அது பின்னடைவு கொடுத்துரும். கவனமாக பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். யோசித்து செய்கிற விஷயத்தில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. அதே போல் கூட்டாளிகளோடு சேர்ந்து இப்போ ஏதாவது தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் தனியாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு வரும்பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம், இதெல்லாமே கிடைக்கும். வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமையும். அதே போல் ஒப்பந்தம் எடுத்து தொழில் செய்யும் யோகம் கூட பிறக்கும். எந்த சிக்கல்லாம் தீரும் அப்படின்னு பார்த்தா தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இந்த உறவுகளில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. இந்த உறவுகள்கிட்டயே நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும், இந்த சிக்கல் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இப்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறப்போகுது. மன சோர்வு எல்லாமே நீங்கும். பிள்ளைங்க கிட்ட மட்டும் கோபப்படாமல் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல், இந்த அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க. அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை நீங்கள் படிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருப்பணிக்கணுக்கான காரியத்தை நீங்கள் முன்னின்று செய்யுங்க. நிறைஞ்ச கைகரியங்கள் செய்வதால் நீங்கள் நன்மையை பெறலாம். அதுவும் இந்த வருடம் பாருங்களேன், மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. குல தெய்வத்தின் பரிபூரண அருளும் இந்த துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. பெரும்பாலும் இந்த வருடம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நல்ல ஒரு நன்மை, நல்ல ஒரு உயர்வை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மலை கோவில்களுக்கு செல்வது, காசி, ராமேஸ்வரம், ராமர் கோவில்களில் வழிபாடு செய்கிறது சிறப்பான நன்மையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். சத்ரு ஜெயத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உயர்வு, புத்துணர்ச்சி ஏற்படும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசியில் நீங்கள் இருக்கீங்க. தினந்தோறும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யணும். இது உடல் ஆரோக்கியத்தை சீரான மேம்பாட்டுக்கு கொண்டு வர உதவியாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே மன அழுத்தம் தீரும். இந்த ஒரு விஷயத்தை முறையாக கடைபிடிங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் புது நம்பிக்கை இப்போ பிறக்கும். நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குடும்பத்திலையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கோபத்தை குறைச்சே தீரணும். அனுகூலமான காலகட்டமாக இந்த வருடம் அமையும். நீதிமன்றம் வழக்கு இருந்துச்சுன்னா அந்த நிலைமையில் நல்ல ஒரு உயர்வு வரும். உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வராகி மற்றும் நரசிம்மரை வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே. இது போன்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த வருடம் எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சேனலை
வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.